இடர்கள், இயற்கையான இடர்கள் வரத்தான் செய்யும், அதை யாருக்கும் தடுக்க இயலாது. ஆனால் அந்த இடர்களை பேரிடர்களாக மாற்றுவது முக்கியமாக மனித நடவடிக்கைகள் அதில் செல்வாக்கு செலுத்துது. அந்த அடிப்படையில் மனித நடவடிக்கைகள் என்கின்ற போது இந்த இடத்தில் பொதுமக்களாக இருக்கலாம், உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், அதே நேரம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இவர்கள் சேர்ந்தும் இருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம், இந்த அனர்த்தங்களை பேரிடர்களாக மாற்றுவதற்கு. இந்த இடத்தில் இந்த தித்வா புயலோடு இணைந்த சில விடயங்களை நாங்கள் கதைப்போமே ஆனால், தித்வா புயலுக்கூடாக அதிகரித்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றது. அம்பொலை, கெலியோவை போன்ற பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கு அந்த கொட்மலை அணைக்கட்டு திறந்து விடப்பட்டது முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இது தொடர்பாக பலர் கதை கேட்கின்ற விடயம் என்னவென்றால், ஏன் அங்கே தொடர்புடைய உத்தியோகத்தவர்கள் ஏன் இதை கொஞ்சம் ஒரு கால நேர அடிப்படையில் விட்டு இதை திறந்திருந்தால் ஏற்படுற உயிரிழப்புகளை, உடைமை இழப்புகளை சற்று குறைத்திருக்கலாம் தானே? ஒரு நியாயமான கேள்விதான் அது. உண்மையிலேயே அது திறந்து விடப்பட்டதும் இரவு நேரத்தில் 9 மணி, நான் நினைக்கிறேன் இரவு நேரத்தில் தான் திறந்து விடப்பட்டது. ஆனால் அதே நேரம், அதாவது கம்பளை நகரத்தை அது அண்டுகின்ற போது அந்த மாதிரியான ஒரு காலகட்ட நேரமாகத்தான் இருந்தது, 9 மணி போன்ற இரவு நேரத்தில். உண்மையிலே இந்த திறந்து விடுகின்ற இந்த அணைக்கட்டுகளை ஏன் இவர்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே திறந்து விட இருந்துச்சு தானே? நான் கேட்கிறேன். கொஞ்சம் மக்களுக்கு விளங்கக்கூடிய நேரத்தில், ஒரு வெளிச்சம் இருக்கின்ற நேரத்தில், மக்கள் தண்ட உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்கேயாவது உயரமான பிரதேசங்களுக்கு ஓடத்தான் வேண்டும். அப்போது இருண்ட நேரத்தில் இவர்கள் இப்படியான விடயங்களை செய்வது உண்மையிலே மக்கள் பலவாறு இதற்கான கேள்விகளை எழுப்புகின்றார்கள். ரைட். அதே நேரம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், அடுத்த இரவு ஒரு பொய்யான தகவல் பரப்பப்பட்டது, கொத்மலை டேம் அணைக்கட்டு உடைந்து விட்டதாக. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த நேரத்தில் மக்கள் அல்லலுட்டு கொண்டு சிலர் உயிர்களை இழந்து கொண்டு இருக்கின்ற வேளையில் அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தோடு உயர் பிரதேசங்களுக்கு ஓடி இருப்பார்கள். உண்மையிலே மனிதாபியமான நடவடிக்கை தானா? உண்மையிலே இவ்வளவு எழில்மிகு இந்த அளவுக்கு ஒரு நல்ல மக்களை கொண்ட ஒரு நாடாக இருந்தால் ஏன் இது பொதுமக்கள் செய்தார்களா, இல்லை அரசியல்வாதிகள் செய்தார்களா? இது யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு கூட்டத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு வதந்தியாகத்தான் இருக்கின்றது. எனவே இப்படி பார்க்கின்ற போது இது உண்மையிலே ஒரு சர்ச்சைக்குரிய, ஒரு விவாதத்துக்குரிய ஒரு அனர்த்தமாகத்தான் காணப்படுகிறது. உண்மையிலே அதிகரித்த மழை கிடைத்தது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்றாலும் சில நடவடிக்கைகளை நாங்கள் இந்த வெள்ளத்தோடு பார்க்கின்ற போது, அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், இந்த தித்வா புயலின் மூலம் ஏற்பட்ட பாரிய இந்த மழை வீழ்ச்சி அதிகமான மண் சரிவுகளை ஏற்படுத்தியது. அது உண்மையிலே அந்த மண் சரிவுகள் அதிகம் இந்த மலைநாட்டு பிரதேசங்களில் ஏற்படுவதும், அதே போல் ஏனைய மாவட்டங்களில் மண் சரிவின் மூலம் பல்வேறுபட்ட உயிர்கள் அதற்கு உடந்தையாக இருந்ததும் அது உண்மையிலே அந்த மழை வீழ்ச்சியினுடைய செறிவை பொறுத்துத்தான். அதே நேரம் அந்த மலைநாட்டு பிரதேசங்களில் அப்படியே திடீர் பாரிய மண் வழுக்கள் ஏற்படுவதற்கு, சரிவுகள் ஏற்படுவதற்கு அங்கே மனிதனுடைய நடவடிக்கைகள், அதாவது அவர்கள் எந்த விதமான முறையும் இல்லாமல், எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல் அவர்களுடைய கட்டட நிர்மாண நடவடிக்கைகள், வீடு பாதுகாப்பு முறைகள் 1500 மண் சரிவு பதிவாகி இருக்குது. குருநாகலையில் மாத்திரம் அதிகமான இடங்கள் இன்றைக்கு அந்த ரெட் ஜோனாக MBRO அது அவங்க மார்க் பண்ணியிருக்கிறார்கள். எனவே இப்படியான பல பகுதிகள் காணப்படுகின்றது. உண்மையிலே இது நான் இன்னொன்று இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இலங்கை பல்வேறுபட்ட இடர்களை கொண்ட ஒரு நாடு. அதே நேரம் எங்களுக்கு தெரியும், சுனாமி வந்ததுக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணப்பட்டது, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணப்பட்டது. அதில் சுமார் 20 அமைச்சுக்கள் காணப்படுகின்றது. அந்த 20 அமைச்சுக்களும் இந்த முன்கூட்டியே எவ்வாறு ப்ரிப்பேர்ட்னஸ், அதாவது எப்படி நாங்கள் தங்களை தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும். அது சுனாமியாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், மண் சரிவாக இருக்கலாம். ஆனால் அந்த பார்லிமெண்ட் ஆக்டுக்கு பிறகு அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தேர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றதா, கலந்துரையாடப்படுகின்றதா, நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பது ஒரு வினாவுக்குரிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது. கூட பார்த்தோம், டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி முன்னெச்சரிக்கை அந்த கட்டமைப்பு எவ்வளவு இயங்குகின்றது தேடி பார்த்தால் அதில் உள்ள ஒரு 10 விதமான கட்டமைப்பு கூட இயங்குவதில்லை. கேட்கின்ற போது சொல்கின்றார்கள் அது பழைய தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரு கட்டமைப்பு, அந்த நிறுவனமே தற்போது இல்லை. அதெல்லாம் தெரிந்திருக்கின்ற போது அதனை ஏன் மீள புதுப்பிக்கவில்லை என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது. ஏனால் மக்கள் வரிப்பணம் செலுத்துகின்றார்கள். ஒரு நாட்டிலே உயிர் வாழ்வதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கின்றது. மக்கள் அந்த கேள்வியை கேட்பதிலே எந்த தவறும் இல்லை.